மதம்ங்கிறது பக்திக்காக இருக்கணும், இன்னைக்கு ஓட்டுக்காக இருக்கு. அப்போ இன்னைக்கு மத ரீதியாக மக்களை பிரிக்கிறதே அரசியல் தான். ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது. அந்த ஒன்று சேர்க்கறது தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலோட தான் அவரது கூப்பிட்டுலாம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் வந்து இப்போ வரைக்கும் அவர் ஆரம்பிச்சுட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே சார். அனைவருக்கும் வணக்கம். ராம் அப்துல்லா ஆண்டனி ட்ரெய்லர் சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான், அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான். ஒரு கதை சொன்னார், இந்த படத்தில் நான் ஜெயிச்சேன்னா, இந்த படத்தை சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பேன்னார். அதுதான் சினிமா. எந்த தயாரிப்பாளரும் சரி, அதுவும் புதிதாக வர எந்த தயாரிப்பாளரும் சரி, சினிமாவில் வந்து நம்ம நிறையா சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸாக தொடரணுங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கும் இருக்காது. சினிமாவில் ஜெயிக்கணும், இதில் வர பைசா திருப்பி ஒரு படம் எடுக்கணும், அதில் ஜெயிச்சா திரும்ப படம் எடுக்கணும், இப்படித்தான் போகும். ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்துலாம் இல்லை, ஃபோட்டோஸ் வந்தாலே திரும்ப இந்த படத்தையும் போடுவாங்க. அதனால் உங்களை தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும். பொன்ராம் சொன்னது மாதிரி நிறைய புதிய இயக்குநர்களை உருவாக்குங்க. ஆமாம், நிறைய புதிய இயக்குநர்கிட்ட புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும். வெற்றியுடைய வாழ்த்துக்கள் சார். அப்புறம் 3 பசங்க சொல்லக்கூடாது, 3 ஹீரோக்கள், கதாநாயகர்கள். பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறதை விட அது சேஃப் தான். இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த பசங்கங்கிறது நம்ம சாதாரண நினச்சக்கூடாது. நம்ம எஸ்ஏ சொன்ன மாதிரி காக்கா முட்டை அது தங்க முட்டை மாறிடுச்சு. அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கிய பசங்க மிகப்பெரிய ஹிட்டு. கோழிச்சோடா பசங்க தான் ஃபுல்லாக, அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம வந்து பசங்கன்னு சாதாரண நினச்சக்கூடாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது மாதிரி ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு 3 பசங்க இதில் வச்சு ஒரு கதை, பெரிய ஹீரோ நினச்சி ஒரு 3 பசங்களை நினச்சி பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதுதான் திறமை. பெரிய ஸ்டாரை வச்சு கதை பண்ணுறதுங்கிறதுல அது திறமை சொல்ல முடியாது, அது வியாபாரமாயிடும். கலைங்கிறது திறமைங்கிறது சிறிய படங்கள் தான் வெளிப்படும். இன்றைக்கி எஸ்ஏஎஸ் சார் வரைக்கும் சார் 80 படம் பண்ணியிருப்பாரா? பண்ணுறா சார் 80 படம். ஆமாம், எஸ்ஏஎஸ் சார் வந்து 80 படம் பண்ணியிருப்பார். அவர் இன்றைக்கும் வியந்து சொல்கிற படம் காதல் கோட்டை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் என்னைக்கு நினச்சிருக்கும். பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது அந்த நேரத்தில் ஹிட்டு, அந்த நேரத்தில் வசூல் அப்படி போயிடும். என்னைக்கு நிலைச்சி நிற்கிறோம்னா ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையோட வர படங்கள் தான் என்னைக்கு நினச்சி நிற்கும். அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த டைட்டில் வச்சதே பாராட்டணும் இயக்குனருக்கு. இது ஒரு சமத்துவம் தானே, எம்மதம் சம்மதங்கிற வெளிப்படுத்துகிற ஒரு டைட்டில். அமர் அக்பர் அந்தோனி, சங்கர் சலீம் சைமன், ராம் ராபர்ட் ரஹீம் எல்லாமே ஹிட்டு தான். இப்போ ராம் அப்துல்லா அந்தோனி இந்த வருஷம் வந்திருக்கு.
இப்போ சமூகத்தில் வந்து எல்லா மதமும் ஒன்று தான், எம்மதமும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறதே இன்னைக்கு அதிசயமாக போச்சு. ஒரு விஷயம் டைரக்டர் ஜெயவேல் சார் வந்து சில விஷயம் சினிமாவில் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லணும். போலீஸ் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொலை பண்ணுறது எப்படின்ட்டு சொல்கிறதே டேஞ்சர் தான். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எம்மாளுக்கு, ஓ இப்படி பண்ணால் தெரியாதோ அப்படின்ட்டு. இதில் கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் தெரியக்கூடாத அளவுக்கு போயிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ஜிம்மு இதெல்லாம் ஒரு 3 மணி 4 மணி நடக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ இல்லை, போஸ்ட்மார்ட்டம் 5 நிமிஷம் நினச்சா கண்டுபிடிக்க போகிறது. அது கொஞ்சம் வகி இருக்குது. ஏற்கனவே ஏகப்பட்ட கொலை நடக்குது. இப்போ வெங்கலாவட்டுக்கு இது படத்தை பார்த்துட்டு இது ஒரு மாட்டி போஸ்ட்மார்ட்டம் போனால் கூட தெரியக்கூடாதுன்ட்டு இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இதுக்கு மேலே மருத்துவம் வந்து இப்படி பண்ணாலும் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு சவால் தானே அது. ட்ரெயிலர் ரொம்ப கேஸ்டிங்காக இருந்தது. சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரெய்லர் வந்து சும்மா ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லரு அப்படின்னா ஒரு சாங் கிட்ட ஒரு ஃபைட்டு ஒரு 5 டயலாக்கு நிரப்பாமல் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை நமக்கு தூண்டணும். ஒரு இயக்குனர் படத்தில் காட்டுற திறமையை விட இப்போல்லாம் ட்ரெய்லரை காட்டணும். ஏன்னா தியேட்டருக்கு மக்கள் வர்றது இன்னைக்கு அபூர்வமாக இருக்குது. அப்போ 2 மணி நேரம் படத்தில் காட்டுற திறமையை 2 நிமிஷம் ட்ரெய்லரை காட்ட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு. ஏன்னா நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டா ஓகே அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, படம் பார்க்கணும் தோண வைக்க வேண்டியது. இப்போ பெரிய ஸ்டார் ரஜி சார் இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், அது எப்படியோ வந்துடுவாங்க, ஓப்பனிங் வந்துடும். சிறிய படங்களுக்கு ட்ரெய்லர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போலாம் ஃபஸ்ட் லுக்லேயே கடிச்சிடான். ஃபஸ்ட்டு லுக்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க சிந்திச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸு ஓகே ஏதோ சிந்திச்சு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் ஒன்று இருக்கும். யூஸில் பண்ணால் அது மாதிரி ஏற மாட்டேங்குது. 10 11 இருக்கும் அவனே நடிச்சிடான் ஆடியன்ஸ். அப்போ ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரெய்லர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி ட்ரெய்லரும் அந்த மாதிரி படத்தை பார்க்குறதுக்கு தூண்டுது, ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அது உண்மையிலே இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தில் ஒரு டெரர் போலீஸ் மங்கள தீனா சார், ஆமாம் டைலாக் ரொம்ப அது உண்மையில் ஒரு டைலாக்ல நச்சுட்டு இருந்துச்சு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்கள் அதில் சிரிப்புலேயே இருக்கக்கூடாதுன்ட்டு அதிலே தெரிஞ்சு வச்சு இந்த கேஸில் எவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்காருன்ட்டு. அதில் வில்லனா தெரியல, ஒரு கேஸ் முடிகிற வரைக்கும் அதிலே கவனமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தான்னா அவன் சரியான போலீஸ் ஆஃபீஸர் தானே. அதனால் இதில் நீ நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தோற்றம் அப்படி இருக்கும். என்ன சிலது நம்ம என்ன பண்ணாலும் மூஞ்சியை பார்த்துட்டு உருவத்தை பார்த்துட்டு இல்லைன்னா பார்ப்பாங்க. இது மீறி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சீக்கிரம் ஜெயிச்சிடலாம். நம்ம சௌந்தர் சார், நடிகர் சௌந்தர், அவர் எனக்கு பிடிச்ச விஷயம் தொடர் போராட்டம், தொடர் முயற்சி. சினிமா 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 சினிமாவில் என்னைக்காவது பெரிய அளவில் ஜெயிச்சிடணும் போயிட்டே இருப்பாரு. இப்படி சொன்னார்ல அந்த பாசிட்டிவ் இவர்கிட்ட ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் சார். ஆமாம், ரத்தமும் பாசிட்டிவ் தான், முயற்சி பாசிட்டிவ் தான். சீக்கிரம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க. சினிமா ஒரு ரொம்ப அற்புதமானது. என்னெல்லாம் பார்த்தா சினிமாவில் இருக்கிறது எனக்குலாம் பாக்கியம். சினிமாவில் நம்ம படம் பண்ணிட்டோம், நான் சினிமா இயக்குனர் ஆகிட்டோம். நமக்கு தொழில் சினிமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய பாக்கியமான விஷயம். இப்போ இந்த டைட்டில் 3 மாதம் சினிமாவில் ஒரு ஹீரோ ஜெயிச்சிட்டாலும் பெரிய ஹீரோ ஆகிட்டா அவங்களுக்கு எல்லா சைடும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்துக்கள்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இஸ்லாமிலையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவர்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ சினிமாவில் தான் ஒருத்தர் ஒரு நடிகர் ஜெயிச்சாருன்னா
அவர் எந்த மதமும் பார்க்கறது இல்லை. அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா, நாம் எந்த மதமாக இருந்தாலும் ரசிப்போம். ஹிந்தி ஃபீல்டில் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறது அமீர் கான், சல்மான் கான், எல்லாம் கான் ஃபேன்னு தெரிஞ்சு வச்ச விஷயம். ஆனால் எல்லா மதத்துலையும் அவருக்கு இன்னைக்கு ஃபேன்ஸ். எல்லா மதத்துலையும் ஃபேன்ஸ் இருந்தால் தான் அவங்க சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும். அப்போ இன்னைக்கு இந்தியில் நிறைய இஸ்லாமியர் நடிகர் தான் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ எல்லா மதத்திலும் ரசிக்கிறதுனால தான் அவங்க உச்சத்தில் இருக்காங்க. இங்கே தமிழ்லையும் அப்படித்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அவர் ராவந்தர் பக்தர் சொல்வார், பாபாம்பார், அடிக்கடி இமயமலை போவார். ஆனால் அவருக்கு எல்லா மதத்திலும் அவருக்கு ரசிகர்கள் உண்டு. அவர் நடிப்பு எல்லா மதத்தினருக்கும் பிடிச்சிருக்கு. சாமி இல்லம்பார், நாத்தியம் பேசுவார் கமல்ஹாசன் சார். அவருக்கும் அவர் சாமி இல்லம்பார், ஆனால் அவருக்கும் எல்லா மதத்தையும் சாமியை நம்புறவங்களுக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும். இது சினிமாவில் தான் இந்த அற்புதம். நீ எந்த மதமாக இரு, உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கா, நான் உன்னை ரசிப்பேன். அந்த சினிமாவில் தான் அது. அப்போ சினிமாவில் தான் இந்த மத நல்லிணக்கங்கிறது சினிமாவில் தான் இருக்குது, அரசியல் இல்லை, சினிமாவில் தான் இருக்குது. மதத்தை பிரித்து மதத்துக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி அதில் பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். சினிமாக்காரன் எவ்வளோ மேல், எவ்வளோ மேல். இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம், இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம் அப்படி சொல்லி ஓட்டுக்காக மதத்துக்குள்ளே பிரித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கும்போது மதம்ங்கிறது பக்திக்காக இருக்கணும். இன்னைக்கு ஓட்டுக்காக இருக்கு. அப்போ இன்னைக்கு மத ரீதியாக மக்களை பிரிக்கிறதே அரசியல் தான். ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது. அந்த ஒன்று சேர்க்கறது தான் இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி. இந்த டைட்டிலுக்கு எங்கள் சினிமா துறை ரொம்ப ரொம்ப பொருத்தம். இங்கே எங்கள் சினிமா துறையில் ஜாதி இருக்காது, மத வேறுபாடு இருக்காது. திறமை யார்கிட்ட இருக்கோ அவனை அந்த சினிமா கொண்டாடும். என் மதம் பார்க்காது. ஜெயவேல் புதுசாக இருந்தாலும் இந்த டைட்டில் ரொம்ப நாளாச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாளாச்சு. எம்மதும் சம்மதமும் சூழ் கேட்டு அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப காலமாச்சு. நிறைய படங்கள் வருது. ஒரு சாமி படம் நினச்சி உள்ளே போனால் அவன் சாமி கிண்டல் பண்ணுறான். டைட் வச்சுறாங்க சாமி படம் மாதிரி. உள்ளே போனால் தெய்வத்தை கிண்டல் பண்ணுறதா இருக்குது. அதை தெய்வத்தை கிண்டல் பண்ணி நீ சம்பாதிச்சு எல்லாத்தை புண்ணியம். ஆனால் இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி டைட்டில் எனக்கு பிடிச்சது, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. இயக்குனரோட திறமை ரொம்ப வெளிப்பட்டிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து புடிசவர்கள் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். தொடர்ந்து புதிய இயக்குனருக்கு படம் கொடுங்க. ஜெயவேல் அடுத்து ஒரு வெற்றிப்பட இயக்குனராக விரைவில் அடுத்த படத்தை தொடரணும். மும்மூர்த்திகள், முக்கணிகள் எப்படின்னா சொல்லலாம். ஆமாம், 3 பேரும் அடுத்து பெரிய இப்போலாம் டக்குன்னு ஒரு 5 வருஷத்தில் மீசம் வச்சுருது. இப்போலாம் கூட அவங்க ஹீரோ ஆகிறாங்க. இப்போ பசங்கள் பாதி ஹீரோ ஆகிட்டாங்க. சீக்கிரம் எல்லாரும் ஹீரோ ஆயிடணும். நன்றி, வணக்கம்.